தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் சான்றிதழ் அளித்துள்ளது. இதையடுத்து இந்த படம் ஜூலை 24 வெளியாகிறது என கனடாவை சேர்ந்த திரைப்பட விநியோக நிறுவனமான யார்க் சினிமாஸ் அறிவித்துள்ளது. ஆனால் பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை இன்னும் வெளியிடவில்லை. இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தில் நீக்கப்பட்ட வார்த்தைகள் மற்றும் காட்சிகள் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி ஜனநாயகன் திரைப்படத்தில் தாவேகா மற்றும் புதிய இந்தியா ஆகிய சொற்களை பயன்படுத்த தடை விதித்துள்ள மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அந்த வசனங்களை மியூட் செய்ய வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. தணிக்கை வாரியம் மேற்கொண்டுள்ள இந்த தனித்தனி மாற்றங்களுக்கான குறிப்பிட்ட காரணங்கள் எதையும் தனது உத்தரவில் விவரிக்கவில்லை. படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தணிக்கை வாரியம் பிறப்பித்துள்ள சமீபத்திய உத்தரவின்படி ஒரு காட்சியில் காண்பிக்கப்படும் புத்தகத்தின் முகப்பில் இருக்கும் அம்பேத்கரின் படத்தை மாற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்பேத்கர் சட்டம், டிவிகே சட்டம் என்ற சொற்களை கொண்ட வசனம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். படம் முழுவதும் டிவிகே என்று வரும் இடங்கள் அனைத்தும் ஒலி அடக்கம் செய்யப்பட வேண்டும். தேசிய கொடி தரையில் விழுவது போன்ற காட்சிகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். குழந்தை ஒன்று எரிக்கப்படுவது போன்ற காட்சிக்கு மாறாக மற்றொரு காட்சி வைக்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முத்திரை அல்லது லட்சணையை அவமதிக்கும் வகையில் உருட்டி விடுவது போன்ற காட்சியையும் நீக்க வேண்டும் என உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இது தவிர பாகவதம், ரங்கநாதர் போன்ற ஆன்மீக சொற்களையும் மியூட் செய்ய தணிக்கை வாரியம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் 2 ஆபாசமான வார்த்தைகளும் நீக்கப்பட்டுள்ளன. புதிய இந்தியா என்ற வார்த்தையையும் நீக்கவும், இந்தியாவை என் காலில் விழ வைக்கிறேன் என்ற வசனத்தை மியூட் செய்யவும் தணிக்கை வாரியம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக தணிக்கை வாரியத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட ஜனநாயகன் படத்தில் மொத்தம் 20 வினாடி காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன. 10 வினாடி காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. புதிதாக எந்த ஒரு காட்சியையும் சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.